ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைல் வறுத்து அரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் ஒரு 1/2 kg எடுத்துருக்கிறேன். அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலாலாம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி அதையும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல ட்ரையாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் விட்டு வதக்கிக்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி இதோட வதக்கிக்கிறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 மூடி தேங்காயை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 எடுத்து சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். ஆட் பண்ண தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மல்லி சீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தோம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ட்ரையாக வறுத்து வச்சுருந்த மசாலாவெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக அந்த மாதிரி பிச்சு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மசாலா கூட சேர்த்து இதையும் வதக்கிக்க போகிறேன். புளி ஆட் பண்ணி சும்மா லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக குழம்ப தாளிச்சிக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாயை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நீளமாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா அந்த ஆயில் கூட வதக்கிக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் மீனை ஆட் பண்ணிடலாம். மீனை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ண ஆயிலெலாம் நல்லா மேலே வந்து நிற்கும். இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.